சரி, ஹாய் ஹலோ நண்பர்களே. அதாவது எனக்கு ஒரு யோசனை. இப்போ தான் கொண்டாதுக்கு முன்னாடி குவென்டின் டாரன்டினோவோட பாட்காஸ்ட்டு ஒன்று கேட்டேன். அது அவரது கேட்கல, அவரை பற்றி ஒரு பாட்காஸ்ட்டு இலக்கிய குரங்குகளில் போட்டிருந்தாங்க. ஸோ குவென்டின் டாரன்டினோ எப்படின்னா, அந்த ஆள் எப்படின்னா ஸ்ட்ரக்சரை உடச்சி நான் ஒன்று காட்ட மாட்றான்னு காட்டுறாருல, அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ நான் யோசித்தேன், சரி சினிமானா நிறைய பேர் தான் இருக்கணுமா, ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. தற்கூரிமை தான் யோசிக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது இதெல்லாம் ஒரு படமானது, இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் லிஸ்ட்லேயே வராது. இருந்தாலும் எடுக்கிறோம், பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஓகே, பாஸ் பண்ணுறன்ற பேரில் கட் பண்ணிட்டேன்னா ஸோ எனக்கு நிம்மதியாக இருக்க மாட்டேறீங்க, ரொம்ப கடுப்பாகுது நம்மளே. இந்த இது சொல்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ சினிமாட்டிக் ஷார்ட்டாக அப்படி புளித்து தள்ள போகிறேன், இதையே விட்டு ஷார்ட் ஃபிலிமாக போட போகிறேன். என்ன சொல்கிறேன், ஏதோ ஒன்று நல்லா இருக்கோ இல்லையோ பாரு. இப்போ பாரு மாசான வாக்கு. முதல்ல எது நீங்கள் ஃப்ரேம் இருக்குது அதனால் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன், ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ ஒருத்த ஸோ என்னோட போக மாட்டேறேன். ஸோ தான் கவரு அதான் மார்க்கல் வச்சுக்கு, இதுதான் கவர், இதுதான் இந்த கல் தான் இந்த கவரு ஆங்கிள். இந்த பக்கம் இது ஸோ 1 2 3 4 5 7 8 ரெடி போகலாமா, 9. ஸோ மொத்தம் 9 அடி ஷார்ட்டு. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். என்ன பண்ணலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நிம்மதியாக காலியாக இருக்கிறீங்க. என் மச்சான் ஃபோன் பண்ணி கடுப்பில் தான், ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகாமல் இல்லையே. ஸோ ஃப்ரேமில் இருந்து வந்துட்டேன்னா சாஜாய் மலை என்ட்ரி எப்படி இருக்குது, ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த லாங் ஷாட்ஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம்னு வச்சுக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து இந்த லாங் ஷாட்ஸ் மேலே கொஞ்சம் ரொம்ப ஆர்வம். என்னென்னா எப்படி சொல்கிறது, அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சினிமாட்டிக் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குண்டா. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கதையை சொல்கிற ஒரு எந்த டைலாக் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பேக் ஷாட்டும் அவனோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நல்லா எனக்கு வந்து ரொம்ப கடத்து போடும். க்ளோஸ்அப் ஷாட்ஸை விட எனக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு ஆர்வம் அதிகம். ஸோ எதுக்கு இந்த கதை விட்றோன்னா எனக்கு இப்போதைக்கு கிட்ட எடுத்துகிட்டு என்ன எப்படி எடுக்குன்னு தெரியல. லாங் ஷாட்னால் கொஞ்சம் ஈஸி, இப்படி நடப்பேன், அப்படி போவேன் வருவேன் எடுத்துடுவேன், அதான் பார்க்குறது நம்மளே. சரி ஓகே நம்மளே, சார் இப்படியே உட்காந்து பேசுடா, வெறுப்பாக்குது. சவானா இரு. ஆயிரம் அடிக்கிறாங்க பார்த்தா. அதே மாதிரி இந்த ஆங்கிள் பாரு எப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த சன்ரைஸில் இருக்கிற ஆங்கிள் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி அந்த லைட்னிங் இருக்குல்ல ரொம்ப ஓவராக இருக்குது, கொஞ்சம் மாடரேட்னு போயிடலாம். இந்த இடம் தான் இது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிற ஒரு லைட்னிங் ஸ்பேஸ்னு வச்சுக்கேன். இது இட் இஸ் ஸோ சினிமேட்டிக் அண்டு ஸோ நைஸ். வேர்த்தர் ஊற்றுது. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப முடி கொட்டுது. அதனால் எனக்கு என்ன ஆசைண்ணா உண்மையில நல்லா ஆனால் சொட்டை சரி அப்படி பாடி ஷேமிங்லாம் பண்ணலாம். எனக்கு எதை பேர் என் நிலமே அப்படி தான் போயிட்டுருக்கு. கூட்டி சீக்கிரத்தில் நானும் கேங்கில் வருவேன். என்னன்னா அந்த முடியில்லாதவங்கள வந்து கூட்டின்னு வந்து ஒரு ஹீரோவாக நடிக்க வைக்கணும். ஏன்னா உனக்கு க்ளோரிஃபை பண்ணி வைக்கிறானுங்கள்ல, அதெல்லாம் பார்க்க கடுப்பாகுது. ஏன் குண்டாகிற நடிக்கக்கூடாது, ஹீரோவை நடிக்கக்கூடாதா? நடிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் சில ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒட்டிக்கணும்னு ஆசை. பார்ப்போம். நான் ஒரு அமெச்சூர் ஃபிலிம் மேக்கராக வர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட போகிறேன். ஸோ அதை வந்து இது என் யூடியூப் சேனலில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது நான் வந்து உக்காந்து எடுக்கலாம். அதாவது இவ்வளோ உட்காந்து தான் இருந்தேன். அப்போது வந்து என்னென்னா பேண்ட்லாம் ஒரே எப்படி சொல்கிறது, இதில் உக்காந்தா காட்டுறேன் சொன்னால் நம்ப மாட்டேன். நம்ம தனியாக பேசினது வேறு விஷயம். இதோ போகிறேன். இதோ தெரியுதா? இதோ தெரியுதா? இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் வந்து எப்படின்னா பேண்ட்டில் ஒட்டிக்குது. ஸோ அதை துடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் கடுப்பாகுது நம்மளே. சரி தனியாக உட்காந்துன்னுக்குறான், ஏதாவது ஒன்று பேசி போடுவோம் அப்படின்னு தான். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு லாங் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். ஸோ எதுவும் பேசலாம்னா லைட்டாக ரிலீஜனை பற்றி கொஞ்சம் சரி விடு, இது வேறு டாபிக் அங்கே பேசலாம். சரி ஓகே, ஒரு நல்ல ஆங்கிள் பார்க்கணும்.